ஓம் சாந்தி. நான் ஆத்மா, இந்த சரீரத்துக்கு மாஸ்டர். இந்த உடலை என்னுடைய விருப்பப்படி என்னால் இயக்க முடியும். இப்பொழுது நான் இந்த உடலுக்கு ஒரு கட்டளை இடுகின்றேன். உடலை ஸ்திரமாக நிலைத்திருக்கும்படி ஆணையிடுகின்றேன். அதே போல என்னுடைய மனம், புத்தி, சமஸ்காரங்களுக்கும் நான் மாஸ்டர். என்னுடைய மனம், புத்திக்கு நான் அன்பாக கட்டளையிடுகின்றேன். மற்ற விஷயங்களில் செல்லாமல் ஒருமுகப்படும்படி நான் ஆணையிடுகின்றேன். நான் ஆத்மா. என்னுடைய முக்கியமான 2 சக்திகள் என்னுடைய மனமும் புத்தியும் ஆகும். சிவ பரமாத்மா எனக்கு அளிக்கும் சத்திய ஞானத்தினால் என்னுடைய மனம் தூய்மையாகின்றது. அஷ்ட சக்திகளினால் என்னுடைய மனம் நிலையான சாந்தியை அனுபவம் செய்கின்றது. என்னுடைய புத்தி தெய்வீகமான புத்தியாக மாறுகின்றது. நான் ஆத்மா ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. சர்வ சக்திவான் ஞான சூரியன், அன்பு கடலாக விளங்கும் சிவ தந்தையை எப்பொழுதுமே என்னுடைய உள்ளத்தில் குடியமர்த்தி இருக்கின்றேன். என்னுடைய தந்தை சிவ பரமாத்மா எனக்கு அனைத்து உறவுகளிலும் பிராப்திகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவரே எனக்கு தாயாக, தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக, அனைத்து சம்பந்தத்திலும் எனக்கு பிராப்திகளை அளித்துக் கொண்டே இருக்கிறார். இதனால் நான் அனைத்து சக்திகளையும் வெளிக்கொணர்ந்து என்னுடைய மனதில் வெளியே நடக்கும் எந்த விஷயங்களினாலும் பாதிப்படையாமல் இருக்கின்றேன். என்னுடைய ஆழ் மனதில் ஏற்படும் உணர்வுகள் மிகவும் உயர்ந்த அதிர்வெண்களோடு இருக்கின்றது. என்னிடமிருந்து வெளிப்படும் அதிர்வலைகள் மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றது. இதனால் என்னுடைய பகுத்தறியும் சக்தி மிக நன்றாக வேலை செய்கின்றது. எது சரி, எது தவறு, எது உண்மை, எது உண்மையற்றது, யார் எப்படிப்பட்டவர்கள், ஒரு சூழ்நிலையின் உண்மையான தன்மை என்ன என்பதை என்னால் பகுத்தறிய முடிகின்றது. நான் முதலில் என்னை தெளிவாக பகுத்தறிகின்றேன். நான் எனக்குள் எப்படிப்பட்ட குணங்களை வைத்திருக்கின்றேன், எனக்குள்ளே என்னென்ன எதிர்பார்ப்புகள், என்னென்ன இச்சைகள் இருக்கின்றன, மற்றவர்களை பற்றின என்னுடைய அபிப்பிராயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன, எனக்குள்ளே இருக்கும் ஆழமான நம்பிக்கைகள் என்ன, இவை அனைத்தையும் என்னால் பகுத்தறிந்து பார்க்க முடிகின்றது. நான் எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஒரு சூழ்நிலைக்கு எப்படி ரெஸ்பாண்ட் செய்ய வேண்டும் என்பதை பகுத்தறிந்து முடிவுகள் எடுக்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு தீர்மானமும் என்னுடைய பாக்கியத்தை எழுதுகின்றது என்பதை
நான் தெளிவாக அறிந்திருக்கின்றேன். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக பகுத்தறிந்து சரியான முடிவுகள் எடுக்கின்றேன். அப்படி எடுத்த முடிவுகளில் நான் உறுதியாக இருக்கின்றேன். அதில் வரக்கூடிய சவால்களை, தடைகளை முன்னரே பகுத்தறிந்து அவற்றுக்காகவும் தயாராக இருக்கின்றேன். இதனால் என்னுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கின்றது. நான் துல்லியமாக முடிவுகளை எடுக்கின்ற சரஸ்வதி தேவியின் ஸ்வரூபமாக இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுக்கும் முடிவுகள் என்னுடைய ஆத்ம சக்தியை அதிகரிக்கின்றதா அல்லது குறைக்கின்றதா என்பதன் அடிப்படையில் இருக்கின்றது. நான் சக்தி சொரூபமான ஆத்மா. ஓம் சாந்தி.